Hi friends, it's me Navina. Welcome to our YouTube channel, My Magical Brush Tales. லாஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா சங்கோட பேஸ் ஒயிட் கோட்டும் கலர் பேஸ் கோட்டும் பார்த்துருக்கோம். கலர் பேஸ் கோட் என்ன கொடுத்துருக்கோம்னா கோல்டன் எல்லோவும் கிரிம்சனும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். அடுத்து ப்ளூக்கு என்ன கொடுத்துருக்கோம்னா பர்ஷியன் ப்ளூ வந்து லைட் கோட் கொடுத்துருக்கோம். கிரீனுக்கு டார்க் கிரீன் வந்து லைட் ஷேட் கொடுத்துருக்கோம். லைட் ஷேட் கொடுத்து டார்க் கொடுத்துக்கலாம். ப்ளூவோட டார்க் ஷேட்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ கிரிம்சன் டார்க் ஷேட் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். லைட் கோட் மேலேயே நம்ம டார்க் ஷேடு வந்து எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் போட்டிருக்கோம். டார்க் ஷேடுக்கு வந்து நான் கிரிம்சன் மட்டும் தான் யூஸ் பண்ணுறேன். ஒன்ஸ் பேஸில் வந்து நம்ம ஒரு கோட் எல்லாம் கம்ப்ளீட்டாக கொடுத்துட்டு அப்ளை பண்ணிவிட்டு கலர்ஸ் பேஸ் எல்லாம் கொடுத்துட்டு ஃபைனல் அவுட்புட் வந்து டார்க் ஷேடு கொடுக்குறப்ப நம்ம ஒன் கோட்டை கொடுக்கலாம். அது நல்லா எஃபெக்டாக இல்லைன்னா செகண்ட் கோட்டும் இன்னும் ஒன்ஸ் அகைன் கொடுத்துக்கலாம். நமக்கு வந்து கலர் நல்லா பிரைட்டாக ஒரு 3D வியூ மாதிரி நமக்கு நல்லா எடுப்பாக இருக்கணும். எந்த அளவுக்கு நம்ம ஃபினிஷிங் வந்து கம்ப்ளீட்டாக நீட்டாக இருக்கணுமோ அந்த அளவுக்கு நம்ம கோட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அது கலர் பேஸும் சரி டார்க் பேஸும் சரி நம்ம இஷ்டம்தான். இப்போ டார்க் ப்ளூ வந்து ஃபைனலாக நான் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணதை பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அது பேஸ் கோட் கொடுத்ததுக்கப்புறம் தான் கலர் பேஸ் கோட் கொடுத்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து டார்க் ஷேட் கொடுக்குறோம். அப்போ தான் வந்து நம்மளது வியூ வந்து ஒரிஜினாலிட்டி நல்லா இருக்கும். ஈச் அண்ட் எவ்ரி திங் ஒவ்வொரு கார்னர்ஸும் சரி எட்ஜும் சரி சிங்கிள் லைன்ஸும் சரி நம்ம அக்யூரேட்டாக நல்லா க்ளீனாக டார்க் ஷேட் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணாதான் நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு. நான் ரெட்டுக்கு வந்து கிரிம்சன் யூஸ் பண்ணியிருக்கேன். ப்ளூக்கு வந்து பர்ஷியன் ப்ளூ யூஸ் பண்ணியிருக்கேன். க்ரீனுக்கு வந்து டார்க் க்ரீன் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபெதர் ஸ்டெம்ஸ்லாம் நம்ம எப்படி அப்ளை பண்ணுறோன்றதை நல்லா கவனித்து பாருங்கள். லைட் கோட்ஸ் பேஸ் கலர் பேஸ் லைட் கொடுத்துட்டு அதில் எப்படி நம்ம கலர் டார்க் கொடுக்குறோன்றது இதில் தெளிவாக இருக்கும். கிரிம்சன் ஒன் கோட்டு கொடுத்தாலுமே எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. மறுபடியும் நான் இன்னொரு கோட்டு கொடுப்பேன்.
கோட்ஸ் ஆட் ஆக நமக்கு வந்து அந்த டிசைனோட ஃபினிஷிங் வந்து பக்காவாக ரெடி ஆகும். மறுபடியும் இன்னொரு கோட்டு கொடுத்து நம்ம டிசைனை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு கோட் எனக்கு டார்க் வந்து சாட்டிஸ்ஃபைடாக இல்லை, அதனால் இன்னொரு ஒன்ஸ் அகைன் டார்க் நான் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணுறேன். ஆல்ரெடி எதில் நான் டார்க் வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அதே மாதிரி கொடுத்து அப்ளை பண்ணிவிட்டு அவுட்லைன்ஸ் கொடுத்து, அவுட்லைன்ஸ் வந்து எங்கே எப்படி எந்தெந்த இடத்துல கொடுக்கணும் அப்படின்றது இந்த டிசைனில் நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஃபஸ்ட்டே நம்ம அவுட்லைன் கொடுப்போம், இருந்தாலும் கலரிங் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஃபைனலாக அவுட்லைன் கொடுத்தாதான் அது நல்லா கம்ப்ளீட்டாக நல்லா இருக்கும், டிசைன் கம்ப்ளீட் ஆகும். இல்லைன்னா ஒரு ஃபினிஷிங் இல்லாத மாதிரி இருக்கும். ஆல்ரெடி இருக்கிற அவுட்லைன்லேயே நம்ம கொஞ்சம் டார்க்காக கொடுக்க போகிறோம். அவுட்லைன்ஸ் ஒவ்வொரு லைனுமே நம்ம விடாமல் கொடுத்தாதான் அந்த டிசைன் வந்து அந்த பேட்டர்ன், அந்த டிசைன் பேட்டர்ன் வந்து நல்லா விசிபிளாக நமக்கு வந்து இருக்கும். இல்லை டார்க்கு கிரிம்சன் வந்து கிரிம்சன் கொடுத்துருக்கிற இடத்துல ஆரஞ்சு கொடுத்த இடத்துல நம்ம வந்து கிரிம்சன் யூஸ் பண்ணி டார்க் ஷேடு கொடுக்கணும் அவுட்லைனு. ப்ளூ இருக்கிற இடத்துல ப்ளூ யூஸ் பண்ணி ப்ளூவோட காம்பினேஷனில் தான் டார்க் அவுட்லைன் கொடுக்கணும். எல்லாத்துக்கும் நம்ம ஈவனாக வந்து ஒரே கலர் அவுட்லைன் கொடுக்க முடியாது. அது டிசைன் வந்து கலர் அவுட்லைன் வேறு மாதிரி இருக்கும், உள்ளே கொடுத்துருக்குற கலர் வேறு மாதிரி இருக்கும், அது டிஃப்ரெண்ட் ஆயிரும், ஒரு மாதிரி ஃபினிஷிங் நல்லா இருக்காது. நம்ம என்ன கலர் உள்ளே அப்ளை பண்ணியிருக்கோமோ அதோட டார்க் அண்ட் அவுட்லைன் தான் நம்ம கொடுக்கணும். எல்லாம் கொடுத்து எல்லாம் ஓரளவுக்கு கம்ப்ளீட் பண்ணியாச்சு நம்ம டிசைன். ப்ளூ ஆல்ரெடி கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதில் நான் உங்களுக்கு கிரிம்சன் தான் காமிச்சிருக்கேன், இதே மாதிரி தான் ப்ளூவும் கொடுக்கணும். க்ரீனும் அப்படியே தான் கொடுக்கணும். ப்ளூ கொஞ்சம் லைட்டாக ஃபீல் ஆகுறதுனால ப்ளூவும் கொஞ்சம் நான் டார்க்கன் கொடுத்துக்கிறேன். ப்ளூவும் கொடுத்துக்கலாம், க்ரீனுமே கூட நம்ம ஒன்ஸ் டார்க் கொடுத்துக்கலாம், எங்கெங்கே க்ரீன் இருக்கோ அங்கங்கெல்லாம் டார்க் கொடுத்துக்கலாம். எல்லாம் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம டிசைன் அவுட்புட் இப்படி தான் இருக்கும்.
தேங்க்யூ ஸோ மச். மேலும் நம்ம வீடியோ உடனுக்குடனே கிடைக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.